டெய்லி 30 மினிட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுத்துரும். இப்போ மார்க்கெட் டெய்லி பார்த்தீங்க அப்படின்னா 9:15க்கு உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. நீங்கள் 9 ஓ கிளாக்கே ஆர்டரை பஞ்ச் பண்ணி வச்சிடலாம். லைக் கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டுலேயுமே ஆர்டர் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அன்னைக்கோட மார்க்கெட் ஓப்பனிங் பொறுத்தும், அந்த ஸ்ட்ராட்டஜியோட பிரேக் அவுட் பொறுத்தும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுக்கும். எக்ஸிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட். ஸோ அந்த டார்கெட் அச்சீவ் ஆகிற வரைக்கும் ட்ரேடிங் போகும். ஒன்ஸ் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் எக்ஸிட் ஆகும். ஸோ இது ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் ட்ரேடிங் தான். 9:45க்கு முன்னாடியே உங்கள் ட்ரேடிங்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 10 மணிக்கு உங்களோட டே டு டே ஒர்க் பார்க்குறதுக்கு நீங்கள் போயிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் ஃபுல்லாக எப்படி என்ட்ரி எடுத்திருக்கோம், எக்ஸிட் எப்படி நடக்குது, அது ஃபுல்லாகவே உங்களுக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம். இதே மாதிரி தான் நீங்களும் எங்கள்கிட்ட வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஐடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி ஆர்டர் வந்து உங்களோட சிஸ்டமில் பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா, ஒரு ப்ராக்டிஸ் ஆன மாதிரியும் இருக்கும். இதை பற்றின டீட்டெயில், இதோட என்கொயரிக்கு இந்த வீடியோவை எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தேர்ஸ்டே மார்க்கெட், February 20th மார்க்கெட் பார்க்குறோம். 49,534 லாஸ்ட்டாக ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ 49,500 கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனில் தான் இன்றைக்கி நம்ம ஆர்டர் பஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 49,500 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணதுக்கப்புறம் நேராக பேங்க் நிஃப்டியில் போயிட்டு நம்ம பேராமீட்டர் செட் பண்ணுறோம். ஸோ இதில் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம கால் ஆப்ஷனும், செகண்டு புட் ஆப்ஷனும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அங்கே காப்பி பண்ணதை ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷனை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மறுபடியும் பேஸ்ட் பண்ணிவிட்டு கால் ஆப்ஷனு, புட் ஆப்ஷன் சிஏபின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ ஓகே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஆல்கோவில் போர்ட்ஃபோலியோவில் போய் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கால் ஆப்ஷனுக்கு ஆர்டர் பஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அங்கே காப்பி பண்ணதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா NFO, அடுத்து ஆப்ஷன் இண்டெக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் வந்து MIS. நம்ம ட்ரேட் பண்ணுறது 20 லாட்ஸ் பண்ணுறோம். லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30. அடுத்து ட்ரேட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா பை ஒன்லி, மோட் நார்மல், ஆக்டிவ், அலைஸ் ப்ளூ, 100 சிக்னல் லிமிட். இப்போ உங்களுக்கு அலைஸ் ப்ளூ ப்ரோக்கர் அக்கௌண்ட் இல்லை. ஸோ ப்ரோக்கர் அக்கௌண்ட் இல்லைன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை, நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம ஆல்கோ இன்ஸ்டால் பண்ணி தரையிலே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் பண்ணியே கொடுத்துருவோம். ஸோ கால் ஆப்ஷன் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ புட் ஆப்ஷன். ஸோ அங்கே காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டு புட் ஆப்ஷன்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம். மறுபடியும் எக்ஸ்சேஞ்ச் NFO, ஆப்ஷன் இண்டெக்ஸ் MIS, 20 லாட்ஸ், லாட் சைஸ் வந்து 30. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது சேமாக தான் இருக்கும். அடுத்து லாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாட் வச்சும் ட்ரேடிங் வந்து பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் எனக்கு காமனாக கேட்குற கொஸ்டின் வந்து அதுதான், எத்தனை லாட்டு, ஒரு லாட்டு 20 லாட்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க, அப்போ நாங்களும் 10 லாட் 20 லாட்டுன்னு பண்ணணுமான்னு. ஸோ ஒரு லாட் வச்சும் பண்ணலாம். ஒரு லாட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 35,000 தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம 10,000 வந்து செட் பண்ணுறோம். ஸோ டார்கெட் செட் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ட்ரி வந்து எடுத்திருக்கு. ஸோ என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓப்பனிங் நெகட்டிவாக இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். $11,340 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா நமக்கு -7,410 வந்திருக்கு. ட்ராடவுன்னா என்ன அப்படின்றத நேற்று நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ வீடியோ பார்க்காதவங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். இப்போ என்ட்ரி எடுக்கிறோம். நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, 110 ரூபா டார்கெட் வைக்கிறீங்க. ஸோ 10 ரூபா டார்கெட் செட் பண்ணுறீங்க. அந்த 10 ரூபா டார்கெட் அடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணல. நீங்கள் 100 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்துருப்பீங்கல்ல, அதுலேருந்து 99, 98, 97, ஸோ 3 ரூபா இறங்கிட்டு அதுக்கப்புறம் போய் டார்கெட் அடிக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் உங்களோட ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 3 ரூபா. ஸோ 3 ரூபா ட்ராடவுன் ஆயிருக்கு. ஆனால் நமக்கு அடித்தது டார்கெட் தான். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நமக்கு ட்ராடவுன் வந்து 7,000 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. பட் அங்கேருந்து ரெக்கவரி கொடுத்ததில் நமக்கு ப்ராஃபிட் அச்சீவ் ஆயிருக்கு. 11,340 ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு. ஸோ ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போர்ட்ஃபோலியோவில், ஸோ நம்ம எப்பயும் போட்டது தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புட் ஆப்ஷனில் தான் வந்து பைசெல் வந்து நடந்திருக்கு. ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா 506 எடுத்து 525 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயில், இந்த சார்ட், இந்த ஆல்கோ பற்றின டீட்டெயிலுக்கு இது உங்களுக்கு வேணும்னா
எங்களுக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதை பற்றின என்கொயரி டவுட் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. நாங்கள் அந்த ப்ரௌசரில் உங்களுக்கு வர்ற டவுட்ஸ் எல்லாத்தையும் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு கிளியராக டவுட்டை கிளியர் பண்ணி விடுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.